அண்மைச் செய்தி. கரூர் விவகாரத்தில் அரசு வேலை வழங்கப்பட்டதை ஆணை ரத்து செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கரூர் கூட்டரசில் உயர்ந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேர் குடும்பங்களில் 31 பேருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பணிக்கான ஆணையை வழங்கியிருந்தார். இந்நிலையில் இந்த அரசு வேலை வழங்கிய தொடர்பான பணி ஆணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே இந்த பணி ஆணைகள் தற்காலிகமானது என்று தெரிவித்த நிலையில் பணி ஆணைகளை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இந்த 41 பேர் குடும்பங்களில் 31 பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது. கரூருக்கு சென்று மக்களை சந்தித்திருந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதற்கான ஆணைகளை வழங்கியிருந்தார். இந்நிலையில் இந்த அரசு வேலை வழங்கியது குறித்தான ஆணை ரத்து செய்யப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கரூர் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கரூர் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். டிஎன்பிஎஸ்சி வாயிலாக பணி ஆணைகள் வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த ஆணைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது தாவேக தலைவர் விஜய் பார்ப்பதற்காக வருகை தந்திருந்த கூட்டத்தில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இச்சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இது குறித்தான சிபிஐ விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற பிறகு உயிரிழந்த 41 குடும்பத்தினரில் 31 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருந்தார். ஒருவருக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த அரசு வேலை வழங்கிய ஆணையானது ரத்து செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கான உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட இந்த அரசு வேலை தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தினுடைய இந்நாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தாவேகா கட்சி ஆரம்பிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரத்திற்காக பல்வேறு இடங்களுக்கு சென்று கொண்டிருந்தார். அவ்வாறு சென்று கொண்டிருந்த இடங்களில் ஒரு இடம்தான் கரூர். அந்த கரூர் அவர் சென்ற பொழுது அளவுக்கு அதிகமான கூட்டம் என்பது அவர் ஒரு நடிகர் என்கிற காரணத்தினால் அப்பொழுது அவரை பார்ப்பதற்கு ஏராளமான பொதுமக்கள் காத்து கொண்டிருந்தனர். காவல்துறையினரை பொறுத்தவரையில் சரியான நேரத்துக்கு வரவில்லை என்று சொல்லியும், அதே போல தாங்கள் தற்சமயத்துக்கு வர வேண்டாம் என்று சொல்லியும் கூட காத்திருக்கிற அந்த மக்களுக்காக விஜய் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அப்பொழுதுதான் அளவுக்கு அதிகமான கூட்ட நெரிசல் என்பது இருந்த காரணத்தினால் ஒருவருக்கொருவர் நிச்சயமாக அந்த இடத்தில் மோதிக்கொண்டு மூச்சு விடாமல் உயிரிழந்த சம்பவம் என்பது தமிழகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பதட்ட அலைகளை ஏற்படுத்தி இருந்தது. அதற்காக தற்சமயம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிற விஜயை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கழித்து கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு அரசாணை என்பதை வழங்க திட்டமிட்டிருந்தார். அதனுடைய அடிப்படையில் அந்த அரசாணைகளையும் அந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்து தங்களது வருத்தத்தை தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்திற்கு எங்களுடைய ஆதரவு என்று இருக்கும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த அரசு ஆணையம் வழங்கி அவர்களை சாந்தப்படுத்தினார். இதனை அடுத்துத்தான் பல்வேறு கட்சியினர் மற்றும் பொதுமக்களை பொறுத்தவரையில்
கூட்ட நெரிசல் என்பது அவருடைய சொந்த கூட்ட நெரிசலில் பலியானவருக்கு அரசு பணி என்பது நியாயமற்றது. இதற்காக பல்வேறு பட்டதாரிகள் பல்வேறு தேர்வுகளின் காரணமாக தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இது போன்ற அரசு ஆணை வழங்குகிற பட்சத்தில் இனி வரும் சந்ததிகளுக்கு அது ஒரு தவறான முன்னோட்டமாக கருதப்படும். அதே காரணத்தினால் எந்த விதத்திலும் அரசு பணி வழங்கக்கூடாது என்ற அரசியல் வட்டாரத்தில் தொடர் பேச்சுகள் என்பது இருந்து கொண்டிருந்தது. இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற கிளையிலும் இந்த வழக்கானது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தற்சமயம் இந்த கூட்ட நெரிசலில் பணியிழந்தவர்களுக்கான அரசு ஆணை என்பது செல்லுபடியாகாது, அதனை ரத்து செய்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த தீர்ப்பானது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசு வேலை வழங்குவது அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட கொள்கை முடிவாகும். மேலும் அது அரசியலமைப்பு சட்டத்தின் கட்டமைப்பிற்கு உட்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பதுமனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருந்தது. இவ்வாறு தமிழ்நாடு அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அரசு துறை செயலாளர் KS பழனிசாமி தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறியிருந்தார்கள், கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கானது விசாரணையானது நடைபெற்றிருந்தது. நீதிபதிகள் CV கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வில் நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் தான் திடீரென தற்சமயம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்காத அந்த உத்தரவு என்பது வந்திருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியது செல்லாது என உயர்நீதிமன்ற கிளையானது தீர்ப்பளிக்க இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் வழங்கியிருக்கிற அந்த பணி ஆணை உத்தரவும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அனைத்து கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்களே இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் நீதிமன்றமும் அதை கருத்தில் கொண்டு ரத்து செய்திருப்பது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருப்பினும் கூட அந்த பலியானவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு என்ன விதமான புதிய முயற்சிகளை செய்யவிருக்கிறது அல்லது ஏதேனும் விதத்தில் விஜயினுடைய சொந்த நிதியில் இருந்து அவர்களுக்கு ஏதேனும் பணம் கொடுப்பார்களா போன்றவை எல்லாம் பின்தான் தெரிய வரும். இந்த அரசாணை என்பது ரத்து செய்திருப்பது நீதிமன்ற வளாகத்திலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பான நல்லதொரு தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மனுதாரர்கள். மதிவாணன், இந்த வழக்கின் போது அரசு சார்பாக என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? அரசின் சார்பாக வைக்கப்பட்ட வாதங்களை பொறுத்தவரையில் அதாவது பல்வேறு வாதங்கள் என்பது வைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய அடிப்படையில் பார்த்தோமானால் அந்த கொள்கை திட்டமிடுகளின் அரசு ஆணைகளுக்கு உட்பட்டு அரசு சட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் நாங்கள் இந்த ஆணைகளை வழங்கியிருக்கிறோம். அதே சமயம் காவல்துறையினுடைய தவறு என்பது இருந்திருந்தது. அரசு துறையை சார்ந்த அதிகாரிகளால் நடைபெற்ற தவறின் காரணமாக நாங்கள் அரசு வேலை என்பது வழங்கி இருக்கிறோம். இது எங்களுக்கு தனிப்பட்ட கொள்கை முடிவல்ல, அரசின் கொள்கை முடிவாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் என்று பல்வேறு விஷயங்களை அரசின் தரப்பாக வினாவினாலும் கூட இது ஏற்புடையது அல்ல, தங்களுடைய வாதங்கள் ஏற்புடையது அல்ல என்று சொல்லி தற்சமயம் அந்த அரசு ஆணை என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மதிவாணன், தற்பொழுது இந்த தீர்ப்பினை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இது குறித்தாக மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக தமிழக அரசுக்கு பொறுத்தவரையில் நீதிமன்றமானது ஒரு மிகப்பெரிய தெளிவான கருத்துக்களை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இது போன்ற அரசு ஆணைகளை ஒதுக்கி ஊக்கப்படுத்துகிற பட்சத்தில் அடுத்தடுத்து இது போன்ற சம்பவங்கள் ஏற்படுகிற பட்சத்தில் யார் அதற்கு பொறுப்பாக முடியும் என்ற அடிப்படையில் அந்த விவாதங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தற்சமயம் இந்த ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற அதே போல தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு கட்சியினர் அரசியல் கட்சி அமைப்புகள் எல்லாம் இந்த அரசு ஆணை என்பது வழங்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். அவர்களை எல்லாம் பொருட்படுத்தாது இந்த தியாகம் செய்தவர்களுக்கான இந்த அரசு ஆணை என்று சொல்லியிருந்தார். அந்த மேடையிலே எதிர்கட்சியினரை எல்லாம் அவர் வசைபாடி இருந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அவர் மிக தெளிவாக இந்த முடிவை எடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு ஆணைகளை வழங்கினார். ஆனால் தற்சமயம் பார்த்தோமானால் நீதிமன்றமானது மாண்புமிகு நீதியரசர்கள் ஒரு தெளிவான தீர்ப்பினை தெரிவித்திருக்கிறார்கள். மறு ஆய்வு அல்லது மீண்டும் இந்த வழக்கை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு அவர்களுடைய தமிழக அமைச்சரை மற்றும் தமிழக அரசு எடுக்கக்கூடிய ஒரு முடிவாகத்தான் பார்க்க முடியும். அதே சமயம் மாண்புமிகு நீதியரசர்கள் சொல்லி இருக்கிற கருத்துக்களை நாம் ஒட்டி பார்க்கிற பட்சத்தில் உச்ச நீதிமன்றம் வரை சென்றாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் நாம் சொல்லுகிறோம்.
உச்சநீதிமன்றம் வரை சென்றால் கூட இந்த அரசு ஆணை என்பது செல்லுபடியாகாது என்கிறதற்கான வாதத்தை முன்வைத்து நிச்சயமாக இந்த வாதத்தை முன்வைத்து இந்த அரசாணையை ரத்து செய்வதற்காகத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அதை தடுத்து அவர்கள் முன்னெடுப்பு எடுத்து மீண்டும் இந்த வழக்கினை மறு ஆய்வுக்கு எடுத்துச் சென்றாலும் கூட முதலமைச்சர் விஜயினுடைய அந்த அரசாணை என்பது செல்லுபடியாகாது என்கிற அடிப்படையில் தான் சட்ட ஆலோசகர்கள் நம்மிடம் கருத்தை தெரிவித்து வருகிறார்கள். மதிவணன், தகவலுக்கு நன்றி.